தாவேகா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வேற வந்திருக்க நிலைமையில கூட்டணி கட்சிகள் இங்கேருந்து அந்த தாவேகா பக்கம் போனாங்க அப்படின்னா திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்றது சான்ஸே கிடையாது. அதே சமயத்தில் ரப்பர் பேண்டை எந்த அளவுக்கு இழுக்கலாம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஆமா. நீங்க வந்து இதுக்கு ஆட்சியே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு திமுக நினைக்கிற அளவுக்கு நீங்க சீட்டு கேட்கக்கூடாது. அது காங்கிரஸில் ஒரு 60, விசிகா வந்து ஒரு 30, கம்யூனிஸ்டுகள் ஆளுக்கு 15 15 அப்படின்னு கேட்டால் இவ்வளோத்தை கொடுத்துட்டு நம்ம என்னத்தை பண்ணுறது, அதனால பேசாமல் ஆட்சி போனாலும் பரவாயில்ல நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ ஒரு அளவுக்கு தான் ரப்பர் பேண்டை இழுக்கணும். அதே சமயத்தில் கடந்த முறை கொடுத்த அளவுன்றதெல்லாம் நடக்காத காரியம். இந்த தடவை நிச்சயமாக டிமாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தே ஹேவ் காட் நத்திங் டு லூஸ். அதுதான் நான் சொல்வேன். அது விசிகா அவங்களுக்கு என்றைக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறது கிடையாது. பட் ஒரு தடவை அவங்க வெளில வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது எல்லாருக்குமே புரியும். திமுகவுக்கு மட்டும் இல்லை, அதிமுகவுக்கும் புரியும். ஸோ அந்த ஒரு படிப்பினையை கொடுக்கணும்னா அவங்க வெளில வர்றது கூட ஒரு நல்ல டாக்டிஸாக தான் இருக்கும்.